Hi all, very good morning. So welcome to T4 Tech Weekly Code question number 24. So இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சைடுல லைவ் கோடிங் போட்டிருக்கோம். ஸோ ஐ ஹோப் அப்போ டெக்கத்தானோட கொஸ்டின்ஸ் இன்னும் முடிச்சிடலாமா இன்னைக்கு? சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொஸ்டின் போகலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி வாங்க அதில் போய் பார்ப்போம். அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த டெக்கத்தானில் இருக்க கொஸ்டின்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி போன வாரம் கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஐம் ஹாப்பி. இன்னும் நிறைய உங்களுக்கு கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் வந்துட்டு புது ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு நான் எடுத்து பண்ணுவேன். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் வந்த கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் தான் உங்களுக்காக. ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன கொஸ்டின் அப்படின்னு. யா ஸோ ஹேக்கருக்கு போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேக்கத்தான் நடந்ததில் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாமா இன்னைக்கு அப்படின்னு நினைச்சேன். சரி வேணாங்க, அது வந்து நம்ம 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நியூ இயரோட ஸ்பெஷலில் வந்துட்டு வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது. ஸோ டெக்கத்தான் 2021. ஸோ அதில் போயிட்டு கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வின்னர்ஸ் தெரிஞ்சிடும். நம்ம அங்கே கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸ்ட்ரிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமை நம்ம பார்க்கலாம். இது என்ன ப்ரோக்ராம், ஏது ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அங்கே போயே பார்ப்போம். ஏன்னா இங்கே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் நமக்கு மிச்சமாக சான்ஸ் இருக்குது. ஸோ எடிட் distance between two strings refer to the minimum number of character insertion, deletion and substitution required to change one string to another. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு என்ன தேவை? ஸோ 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் 1 அண்ட் ஸ்ட்ரிங் 2. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டன் சிட்டிங், அந்த கிட்டன் சிட்டிங்கை வந்து கிட்டனை மாற்றணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ப்ரோக்ராம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த் வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு ஜியை தூக்கிடலாம். ஸோ ஜியை தூக்குறது ஒரு வாட்டி ஒரு ஐட்ரேஷன். ஸோ ஐடிடி ஐஎன் இருக்கு, இங்கே ஐடிடிஇஎன் இருக்கு. ஸோ இந்த கேக்கும் எஸ்ஸும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ கேக்கு பதிலாக எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஜியை தூக்குறது 1 பாயிண்ட், கேவும் எஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது 2 பாயிண்ட், இந்த ஏக்கு அந்த ஈக்கு பதிலாக ஐ ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து 3வது பாயிண்ட். ஸோ எனக்கு 3 சேஞ்சஸ் தேவைப்படும். ஸோ எவ்வளோ சேஞ்சஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேக்கு பதிலாக எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஈக்கு பதிலாக ஆரை ஐயை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்புறமா ஜியை வந்துட்டு அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இப்படி பார்த்தாலும் சரி அப்படி பார்த்தாலும் சரி எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த ப்ராசஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்லிருக்காங்க, கிட்டனை வந்து சிட்டிங்கை மாற்றுறது சொல்லியிருக்காங்க. நான் சிட்டிங்கை கிட்டனை மாற்றுறேன். போத் ஆர் சேம், ரெண்டும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு நம்பர் ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கோட் பண்ணோம். ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் தேவையா, அதாவது சேஞ்ச் பண்ணி அந்த ஆன்சர் வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க எதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் அதை என்ன மாதிரி ஃபார்முலேட் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்க போறீங்கன்றதை பார்க்க போகிறாங்க. ஸோ எப்படி ஃபார்முலேட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு லாஜிக்கல் இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். சரி, இந்த ப்ரோக்ராம் எதில் போடலாம், சியில் போடலாமா, ஜாவாவில் போடலாமா, பைத்தனில் போடலாமா? ஸோ எப்போதுமே நான் சொல்கிறது தான், சியில் போட்டிங்க அப்படின்னா லாஜிக்ஸ் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து பெட்டர் வி வில் ட்ரை இட் இன் சி. ஃபைன். ஒரு வேர்டு வாங்கணும். ஸோ ஒரு வேர்டு வாங்கணும் அப்படின்னா ஸோ ஆஸ் யூஷுவல் சி ப்ரோக்ராமில் வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேணும். ஸ்ட்ரிங்னாவே கேரக்டரில் வந்துட்டு நான் வந்துட்டு வேல்யூஸ் வச்சுப்பேன். எப்போவுமே ஆன்லைன் டெஸ்ட் கேஸா 1000ன்னு வச்சுக்குவேன். ஏன்னா 1000 கூட இன்புட்டாக கொடுத்துருப்பான், ஒரு வேர்டு தான் கொடுத்துருக்கான். ஸோ 100க்கு மேலே ஒரு வேர்டு இருக்காது, 100னே வச்சுக்குவோம். எதுக்கு அப்புறம் மெமரி ஆப்டிமைசேஷன் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. ஸோ வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஸ்கேனஃபில் வந்து ஒரு இன்புட்டை வாங்குகிறோம். ஸோ இன்புட்டை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜஸ் யூஸ் பண்ணி வாங்குவோம். ஃபைன். ஸோ கமா ஏ, அடுத்த லைன்லேயே நான் இன்னொரு இன்புட்டை வாங்கிக்கிறேன் ஃபார் சேஃப்டி பர்பஸ், பின்னு வாங்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் சிட்டிங். ஸோ இதில் வந்து நான் எப்படி வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டையுமே நான் வந்துட்டு 2ல் இருக்க ஆட் திங்ஸ் தான் நான் கண்டுபிடிச்சாவே போதும், அதெல்லாம் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 1ல் இருக்க இன்னொன்றில் இருக்க ஆட் திங்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கிற ஈவன் திங்ஸ், நார்மலாக இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே தூக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஐஐ சேம், டிடி சேம், இங்கே டிடி சேமாக இருக்குது, அண்ட் என்என் சேமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் தூக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐ இருக்கும், என் இருக்கும். ஸோ இது ரெண்டும் வேறு வேறையா, சாரி ஐ இருக்கும், இ இருக்கும், இது ரெண்டும் வேறு. ஸோ
ஸோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கும், ஐ இருக்கு, ஜி இருக்கு. ஸோ இப்படி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த வார்த்தைகளை மாற்றணும். ஏன்னா மீதி வார்த்தைகள் எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ இது எப்படி நான் மாற்றுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எப்படி மாற்றலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டில் வந்து எது அதிகமாக இருக்கோ அதை தான் நான் மாற்ற போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேஇயை வந்துட்டு எஸ்ஐயாக மாற்றணும் அப்படின்னா கேவை வந்து எஸ்ஸாகவும் ஈயை வந்து ஐயாவை மாற்றணும், ஜியை தூக்கிடணும், அப்படி வரும். ஸோ ரிவர்ஸில் பண்ணோம் அப்படின்னா அங்கே எஸ்எக் கேவை மாற்றணும், அது பண்ணணும். ஸோ ரெண்டில் எது பெருசோ அதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமு, வாங்க ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். நான் சொல்கிற லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டு ஒர்க் டூயிங் திஸ் ப்ரோக்ராம். ஸோ ஃபார் I is equal to 0, a of I plus plus. ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் j is equal to 0, b of j plus plus. ஸோ இங்கே b of j அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது நல் கேரக்டர் வர வரைக்கும், அதாவது நல் கேரக்டர் வர வரைக்கும் செக் பண்ணுங்க, 0 வந்து ஆரம்பிச்சு அப்படிங்கிறது அர்த்தம். எப்பவும் போல் ரிட்டன் 0 போட்டுக்கலாம். இங்கே ஏதோ சம் எரர் காட்டுது, ஏன்னு தெரில, கோடு. ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பேர் பண்ண போகிறோம். இஃப் என் ஏ ஆஃப் ஐயும் ஏ ஆஃப் ஜேவும் சேமாக இருந்ததுன்னா, சேமாக இருந்தால் ஃபஸ்ட் நீ என்ன பண்ண, ரெண்டையும் இல்லாமல் பண்ணிடு. ஸோ இல்லாமல் பண்ணுறது அப்படி பாசிபிளா சியில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு சிம்பிளாக மாற்றிக்கிறேன். ஏன்னா சிம்பிள் இல்லாத சிம்பிள், ஒரு டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இல்லாத சிம்பிள், சில்டு அப்படின்றது இல்லாத சிம்பிள். ஸோ அதனால் அதை மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டு இந்த கண்டிஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகிறதுக்காக. ஸோ ஏ ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு டில்டு. ஸோ திருப்பி அந்த டில்டு சிம்பிள் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த இது ஒர்க் ஆகக்கூடாது, இந்த ஃபார் லூப் திருப்பி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துட்டேன். ஸோ அந்த க்ரைட்டீரியா கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தேவையில்லாத டயத்தில் ஒர்க் ஆகறது இல்லை. ஃபைன். ஸோ இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது சரி ஓகே ஒரு இதில் போட்டால் போதும் அப்படின்னு நம்புவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டுத்தோட லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு டில் சிம்பிள் இல்லாமல் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் மிச்சம் இருக்கிறத வச்சு கவுண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கிட்டன் சிட்டிங்கில் காமனாக இருக்கிறதுக்கெல்லாம் டில்டா மாற்றிட்டேன். ஸோ டில்டா மாற்றி மிச்சம் இருந்துச்சு வேல்யூ. அந்த மிச்ச வேல்யூவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவுண்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஹையஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்க வந்துட்டு ஹையஸ்ட் ஏதோ அதை பிரிண்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ வாங்க பார்க்கலாம். எப்படி லென்த் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் I is equal to 0, a of I plus plus இப்படி போட்டாவே லென்த் வந்துடும். செமிகாலன் போட்டால் போதும். பட் நம்ம டில்டு சிம்பிள் இல்லாமல் கவுண்ட் பண்ணோம். ஸோ a of I நாட் ஈக்குவல் டு டில்டு. ஸோ இப்படி கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்தோன்னு என்ன ஆகும்னா டில்டு சிம்பிள் இல்லாதப்போ எனக்கு கவுண்ட் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு புதிய வேரியபிள் ஒன்று இன்ட்ரோஸ் பண்ணிக்கிறேன். எண்ட். ஸோ இங்கே ஏற்கனவே வந்துட்டு நான் இன்ட்ல I, J வச்சுருக்கேன். KL வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான், என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ K ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு K 0ல் இருக்கும். ஸோ கேவும் எல்லையும் 0 ஆக்கிக்கிறோம். நமக்கு சப்போஸ் ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா இது காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது இந்த இதில். ஸோ அதனால் ஃபார் I is equal to 0, B of J I plus plus. ஸோ இன்னொரு இதையும் பார்க்குறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டில்டு சிம்பிள் இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு எல் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லும் வந்துட்டு 0ல் இருந்துச்சு. ஸோ முடிச்சிச்சு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரில் எவன் பெரியவனோ அவன் வந்துட்டு தான் ஆன்சராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கெஸ்ஸு பார்க்கலாம். ஐ ஹோப் மை கெஸ் வில் பி ரைட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை தான் உங்களுக்கு முன்னாடி ஐட்ரேட் பண்ணி காட்டினேன். என்னென்ன பிரச்சனை இருப்பதோ ஆண்டவா காப்பாற்று. சரி, கேவும் எல்லையும் போட்டாச்சு. ஸோ இப்போ கம்பைல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைலேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். தப்பாங்க, ஏதோ ஒரு ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கிட்ட ஒரு காவா தகராறு வந்துச்சு. ஸோ என்ன பிரச்சனை. ஸோ இங்கே எனக்கு இது இருக்குது, இங்கே எனக்கு ஒரு ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது, இங்கே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன், இங்கேயும் ஒரு க்ளோஸ் பண்ணிட்டேன். சம்மந்தமே இல்லாமல் வருது. இங்கே ஒரு செமிகோலன் போடலாம், அவ்வளோ அதனால இருக்குமா. ஏதோ பிரச்சனை இருக்குது.
நமக்கு ஆன்சர் வந்துட்டு 6 வந்திருக்கு. இங்கே இது வந்துட்டு 3 வந்திருக்கு. ஏன் 3 வந்திருக்கு, ஏன் 6 வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஏ ஆஃப் பி இது ரெண்டையும் காமன் ஆச்சுன்னா எனக்கு இது பண்ணிடுன்னு சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஏல என்ன வேல்யூ இருக்குது, பியில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் எஃப்ல போயிட்டு ஏ போடுறேன், செமிகோலன் வச்சுக்கிறேன், பியும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்படி ஆன்சர் ஏன் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்றது செக் பண்ணணும். கம்பைல் பண்ணுறேன். வித்தியாசமாக எதுவும் வந்திருக்குங்க. ஸ்ட்ரிங்காக போட்டேண்ணா, சாரிங்க. இது கேரக்டராக போடணுமா? ஸோ பார்த்தீங்கன்னா ஜிஓ அப்படின்னு வந்திருக்கு. சம்திங் இப்பயும் பிரச்சனை இருக்குது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு பேரும் சேமாக இருந்தால் சேமாக இருக்காங்க இது பண்ணிக்க சொல்கிறேன். டெல்டு போட சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் டெல்டு தானே இருக்குது. ஏபி, ஸோ ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறேன், பின்னு ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறேன். அதில் எதாவது தப்பு இருக்கா? இல்லை. பின்னு ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறேன், ஃபுல்லாக இட்ரேட் பண்ணுறேன், பியில் ஃபுல்லாக போகிறேன், ஏஎஃப்ஐ செக் பண்ணுறேன், ஏஎஃப்ஐயையும் ஜேவையும் செக் பண்ணுறப்போ பிஎஃப் ஜேவில் செக் பண்ணணும். என்னப்பா? ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கேஇ அப்படின்றதுல இதில் இருக்க அன்காமன் வேர்டு வந்துருச்சு, இதில் இருக்க எஸ்ஐஜின்னு வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்துருச்சு. பட் இந்த இடத்துல 2 அப்படின்னு ஒன்று காட்டுறாங்க. ஸோ அதை என்னன்னு செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. இதில் என்ன ஆச்சுன்னா கிரேட்டராக இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கிரேட்டராக இருக்கிறது பிரிண்ட் ஆகணும். ஸோ கே பிரிண்ட் ஆகிருக்கணும், இல்லைன்னா எல் பிரிண்ட் ஆகிருக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ 2 யுவர் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துட்டு 3 ஆனால் நமக்கு வந்து ஆன்சர் 2 ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்க அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சாரி. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி என்ன ரியல் டைம் ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு யூ ஷுட் ஹேவ் சம் கட்ஸ் டு சால்வ். சரியா? அப்படி இருந்தால் தான் நம்மளால் உழைக்க முடியும். சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னத்தினால பிரச்சனை அப்படின்னா இங்கே ஜே, இங்கேயும் ஜே, இதுதான் பிரச்சனை. ஸோ வெறுமனே நான் கொடுத்துட்டு இருந்தப்போ ஒரே இடத்துல இட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால் வரல. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எதனால் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கமெண்ட் ஆனதையும் வைக்கிறேன் நான். ஸோ டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணோன்னா ப்ரோக்ராம் போயிடும். ஸோ அதனால் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். பாஸ் ஆகிடுமா? பாஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கே சந்தோஷமாக இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கே ப்ரோக்ராம் லாஜிக்ஸ் தப்பாக வர சான்ஸில். ஸோ ஒரே ஒரு வாட்டி திருப்பி ஒருக்கா ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு 2 ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறேன். அந்த 2 ஸ்ட்ரிங் வாங்கிட்டு இன்டிஜரில் வந்து ஐஜேகேஎல்னு போட்டுக்கிறேன். 2 ஸ்ட்ரிங்கோட இன்புட் வாங்கிட்டேன். ஸோ அதில் இருக்க அன்காமன் வேர்ட்ஸை வந்து டில்டால் மேட்ச் பண்ணி, அதாவது டில்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இது பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப்பில் வந்துட்டு ஐலேருந்து எண்டு வரைக்கும், ஜேல வந்துட்டு பி வரைக்கும் எண்டு வரைக்கும் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு இதுலையும் எங்கே காமனாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல டில்டு சிம்பிள் கொடுக்குறேன். ஏன் டில்டு சிம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல ஐ வந்துச்சு, இன்னொரு இடத்துலையும் அந்த ஐ இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு இடத்துல ஐ வந்துச்சு, ஒரு இடத்துல ஐ மேட்ச் ஆயிடுச்சு, கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும், திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பண்ணிட்டேன். ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ கேஎல்ஓ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ சும்மா ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறேன். கேஎல் அப்படின்றத 0 ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த டில்டு சிம்பிள் போக அன்காமன் வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதுக்குன்னா அன்காமன் வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எது இதில் பெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணலாம். நீங்கள் தேவையில்லாமல் உட்காந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் உட்காந்து அடிச்சுட்டோ கேரக்டரை இது பண்ணிட்டோ பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கால்குலேட்டிவாக பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. இதோட சொல்யூஷன் வந்துட்டு நான் வந்துட்டு நம்மளோட குரூப்பில் போடுறேன். ஸோ இதில் என்ன பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கொஸ்டின் நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களோட இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின் அப்புறம் இருக்கலாம். தேங்க்யூ ஆல். பாய்.